அன்பார்ந்த எனது வாசகர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஜாமக்கோல் ஆருடத்தை காண்பிக்கப் போகிறேன். இப்பொழுது 2-3 நிமிடங்களுக்கு முன்பு தான் ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னால் இந்த கேள்வி என்னிடம் வந்தது. இந்த கேள்வி ஒரு வீடு விற்பனை செய்யும் ஒரு ஏஜென்ட்டிடம் வந்தது. அதாவது இவருடைய வாடிக்கையாளர் ஒருவர் இவரை தொடர்பு கொண்டு நான் வீடு வாங்க வேண்டும் என்று கூறிவிட்டு இந்த வீட்டை பற்றி தகவல்களையும் அதனுடைய விலை மற்றவற்றையும் கேட்டிருக்கிறார். அவர் கடன் வாங்கி வாங்க முடியுமா, இந்த வீட்டை கடன் வாங்கி வாங்க முடியுமா என்றும் அவர் கேட்டிருக்கிறார். ஓகேயா? இப்போ இதில் பார்த்தோன்னா என்னன்னாக்கா, உதயமானது துலாம் ராசியில் உள்ளது. உதயாதிபதி சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். ஸோ ஆட்சியில் இருக்கிறார். இது ஒரு நல்ல இதை காமிக்கிறது. அடுத்தது ஏழாம் பாவத்தின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் 7ஆம் பாவத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறது. எனவே இது எதை காட்டுகிறது? உச்சமாக இருப்பதினால் அந்த நபர் வீடு வாங்குவதற்கு 11ஆம் பாவம், சூரியனுடைய வீடு 11ஆம் பாவம், இந்த கேள்வி கேட்டவருடைய லாபஸ்தானத்தின் அதிபதி அங்கே அந்த வாடிக்கையாளரின் 7ஆம் பாவத்தில் உச்சத்தில் இருக்கிறார். எனவே இது இந்த சம்பவம் நடக்கும். அவர் இவரிடம் வீடு வாங்குவார். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. மேலும் 4ஆம் வீடுன்றது வீடு. ஸோ 6 இடமும் 4ஆம் வீட்டை காட்டுகிறது. ஸோ இது வீடு சம்பந்தமானது என்றும் புரிகிறது. ஆனால் கவிப்பு 6ஆம் பாவத்தில் இருப்பதால் இந்த நபர் கேட்ட இந்த வாடிக்கையாளர் நபருடைய கேள்வி கேட்டவருடைய வாடிக்கையாளர் கேட்ட கடனையும் இந்த ஜாமக்கோல் விளக்குகிறது. அதாவது 6ஆம் பாவம் என்பது கடன். ஆகவே 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருப்பதாலும் அதே 7ஆம் அதிபதிக்கு 2ஆம் பாவம் சொந்த வீடு. அதனால் இந்த கேள்வி கேட்டவருக்கு 2ஆம் பாவம் என்பது கேள்வி கேட்டவருக்கு வருமானத்தை குறிக்கிறது. அது வாடிக்கையாளருடைய வீடாகவும் இருக்கிறது. எனவே இந்த வீடு விற்பனையாவது இந்த வாடிக்கையாளர் கட்டாயம் இவரிடம் வீடு வாங்குவார் என்பது தெளிவாக தெரிகிறது. நன்றி மக்களே.